ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் எபிசோடு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா விஜய் சொல்கிறாரு, நான் பார்த்தேறேன் அந்த பிரச்சனையெல்லாம், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், நான் பார்த்தேறேன் அப்படின்னு. என்ன சார் நீங்கள் பார்த்தேறீங்க? எவ்வளோ நாளாக நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், சொல்கிறோம், எவ்வளவோ சொல்கிறோம், நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, கவனிக்காமல் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு ஐயப்பனை திட்டுறாரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கஸ்டமர் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கா வச்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. இல்லை சார், நாங்கள் உங்கள்கிட்ட எவ்வளவோ ட்ரை பண்ணோம் சொல்கிறதுக்கு, ஆனால் எங்களுக்கு நீங்கள் இதே கொடுக்கல, நேரமே கொடுக்கல அப்படின்னு ஐயப்பன் சொல்கிறாரு. உடனே அன்றைக்கி மீட்டிங்கில் கூட சொல்ல ட்ரை பண்ணேன் சார், ஆனால் நீங்கள் அதுக்குள்ளேயும் போயிட்டீங்க அப்படின்னோடனே, அதான் சித்தப்பா விட்டுட்டு போனோம், நான் சித்தப்பாட்ட சொன்னேன் அப்படின்னு. மாட்டி விட்றான் பாரியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் சித்தப்பா மூஞ்சி இருந்தது. சித்தப்பா அது இதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. நீ என்ன இந்த பிரச்சனை நான் சொன்னேன், சும்மா பிரச்சனைன்னு சொன்னேன் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னு. உடனே நான் இப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் எப்படி கத்துறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஐயப்பன் சொல்கிறாரு. கத்த தான் செய்வாங்க, நம்ம மேலே தப்பு வச்சுட்டு அவங்க கத்துறாங்க நம்ம சொல்லக்கூடாது, எப்போவுமே நம்ம மேலே தப்பு இருந்தால் நம்மளை தான் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையும், பிரச்சனை மேலே பிரச்சனை என்னால் தானே உங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை வீடு, என்னால் தானே நீங்கள் கம்பெனி கால்ஸை கூட அட்டன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே வீட்டில் காட்டுறாங்க, பாட்டி சித்தி பாட்டிக்கு மாத்திரை எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்ருக்கையில் சித்தப்பா ஓடி சொல்கிறாரு, என்ன நடக்குதுன்னு தெரியுமா, டிவி ஆன் பண்ணி பாருங்கள், கம்பெனி எப்படி இருக்குன்னு, கம்பெனியை நாராக கிழிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி டிவியை போட்டு காமிக்கிறாரு. அதில் கம்பெனியில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் காட்டுறாங்க. சொல்கிறாங்க, எங்களுக்கு இப்படி சரியாக கட்டி கொடுக்கல, எங்கள்கிட்ட ஒருத்தருக்கு 2 லட்சம் வாங்கியிருக்காங்க, முன் அமௌண்ட்டாக வாங்கியிருக்காங்க, ஆனால் எங்களுக்கு கட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நர்மதாவை காட்டுறாங்க. நர்மதா அண்ணன் சாரிண்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணாட்ட சொல்கிறான். ஓகேடா பரவாயில்ல அப்படின்னு, அது சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு, இல்லை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடை எடுத்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு பேசுகிறா. பசுபதியை பற்றி சொல்கிறா. பசுபதி அங்கிள் இப்படிலாம் பண்ணியிருக்காரு எங்களுக்கு, எனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, காசே இல்லை, அப்புறம் காவேரி அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக காட்டுறாங்க. அவங்க மேலே ஃபீல் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஃபீல் ஆகுற மாதிரி காட்டுறோன்னா 2 ஃபேமிலியும் ஒன்றாயிருவாங்களா, எப்படி கதை கொண்டு போகிறாங்கன்னே தெரியலை. இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி எபிசோடு பார்த்தேன். ஓரளவு என்னென்னா டென்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா விகா டென்ஷனாக இருக்கும்போது நமக்கு டென்ஷனாக தானே இருக்கும், அதேமாரி தான் இருக்குது. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. என்ன நடந்தாலும் நம்ம டிவியில் பார்ப்போம். டிவியில் பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்கள், டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் டிஆர்பி கொஞ்ச நாளும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.